எல்லோருக்கும் வணக்கம். 3 நாட்களாக தொடர்ந்து நம்மளுடைய நிஃப்டி இறங்கிட்டு இருக்கு. எங்காவது கரடிகள் ரொம்ப தீவிரமா மார்க்கெட்டுக்குள்ள வந்துருச்சா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு தன்னுடைய உச்சியிலிருந்து நிஃப்டி என்பது தொடர்ந்து 3வது நாளாக இன்னைக்கு இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஏறும்போதே பல ஷேர்கள் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். இதில் நிஃப்டி இறங்குதுன்னா கேட்கவே வேண்டாம், பல பங்குகள் இறங்கிட்டு தான் இருக்கு. இதனால் முதலீட்டாளர்கள் ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் இறங்கும் பொழுது தான் ஒரு நல்ல விலைக்கு பங்குகளை வாங்க முடியும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குகளை வாங்கி கம்முன்னு பேசாமல் உட்காந்து பொறுமைசாலியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குறது பார்த்தா சரி ஓகே அப்படின்னு எதுவும் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் டக்கு டக்குன்னு வாங்கி விற்க ஒரு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ பல்வேறு ட்ரேடர்கள் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஷேரினுடைய விலைகள்லாம் இறங்கிட்டு இருக்கே, டக்குன்னு ஒரு நல்ல விலை வரமாட்டேங்குதே, வாங்கினிலிருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் தான் இன்றைக்கி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த பங்குகள் ஒன்றை சொல்லுங்க அப்படின்னா, இந்த கர்நாடகா பேங்க் நான் இருக்கேன் என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 2025 இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிக அற்புதமாக ஒரு 20 to 30% ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பிறகு பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. அப்புறம் திடீர்னு சமீபத்தில் இந்த பங்கு தன்னுடைய 2வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டான். தன்னுடைய லோ லெவல்ல இருந்து 2 முறை ஏறி விட்டது இந்த வருஷத்தில். என்ன காரணம்? இந்த கர்நாடகா பேங்க் கடந்த 5 நாட்கள் இப்படி 23% மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பிட் ப்ரொமோட்டர், குப்பிட்ன்றது ஒரு கம்பெனி, அவனு இதே மாதிரி எக்கச்சக்கமாக ஏறி லாபத்தை கொடுத்த ஒரு பங்கு தான். அந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் இந்த கர்நாடகா பேங்க்ல பல்கா ஷேர்களை வாங்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே சரி மார்க்கெட்டில் எவனுமே இல்லை, இது பாவம் கீழே விழுந்து ஒரு 2-3 வருஷமாக கீழேயே கிடக்குது, மற்றதை வாங்குறதுக்கு இதை வாங்கலாம்னு நினச்சி மார்க்கெட்டில் ஏற்றி விட்டாங்களா என்னன்றது தெரியல. தொடர்ந்து 260 ரூபாய் ஒரு காலத்தில் 2024 தொடக்கத்தில் பார்த்தது வெறும் 160 ரூபாய் 140 ரூபாயில் போயிட்டு ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் எப்படி ஒரு சாதகமான தகவல் இவனை தூக்கி விட்டுருக்கான் பார்த்தீங்களா? இதனால் பல்வேறு நபர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் மியாவ் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கர்நாடகா பேங்க் ஷேர் ப்ரைஸ் இந்த செய்தியை வச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் இந்த ஷேர் கீழே விழுந்திருக்கும், ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் எடுத்திருப்பாங்க. அதையெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய செய்தியாக கொண்டு வரல. ஆனால் இந்த குப்பிட் ஓனர் இந்த பங்கை வாங்கணுன்னே தூக்கி நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லாக் ஆகி கிடக்கக்கூடிய பங்குகள்லாம் 4-5 நாளில் இப்படி 20% 40% ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கர்நாடகா பேங்க் ஒரு எக்ஸாம்பிள். மற்றும் இந்த ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த பங்கு லாபம் பண்ணுதா இல்லையா, இதனுடைய Q2 ரிசல்ட் என்ன, அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 70% இறங்கிய பிறகு 2 முறை 50% ஏறியிருக்கான். ஸோ டோட்டலாக 70% இறங்கினதுக்கப்புறம் 600 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 900, அங்கே ஒரு 50% ஏறி மறுபடியும் இவனும் 2வது ரவுண்டு, இவனும் கர்நாடகா பங்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சமயங்களில் ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் வெறும் 5 நாட்களில் டபக்குன்னு 2வது ரவுண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரிவடைஞ்சு கிடந்ததுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு ரவுண்டு போனீங்கன்னா தானே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை பார்க்கணும். அதாவது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு வகையில் ஏறுவானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி கர்நாடகா பேங்க் இறங்கி ஏறவே இல்லை. ஆனாலும் அந்த பங்கு வச்சிருக்கிறவங்க நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஏற்கனவே அவன் செஞ்சுட்டு இருந்த லாபத்தை விட குறைச்சி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அந்த ஷேருக்கு ஒரு தண்டனை. ஆனால் மேல் நோக்கி ஏறினதுக்கு நியூஸை வச்சு மேலே ஏறிடுச்சு. ஏங்க ஏதோ ஒரு நியூஸ் Q2 ரிசல்ட் நல்லா இருந்தது, அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு வந்தா என்ன, அல்லது வேறு ஒரு குரூப் புதுசாக வாங்கியிருக்காங்க அதனால் மார்க்கெட்டுக்கு நம்பிக்கை வந்தா என்ன, ஏதோ ஒன்று நல்ல செய்தி. ஆனால் இது லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு, அதனால் சில பேர் சரி எப்பாவது ஏறுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு
இவனுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், அதாவது ஏதாவது பங்குகள் 70-80% இருக்கிறதுலையே மோசமான வீழ்ச்சி, அப்படி மோசமானதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் இந்த ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸில் இருந்ததே ஒழிஞ்சு, மற்றபடி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்லாம் நம்பி கூற முடியாது. ஏன்னா இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. அப்புறம் அவன் எப்படி மேலே ஏறி வருவான்னு ஒரு நிம்மதியாக கொண்டிருக்க முடியும். ஸோ ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஆனால் லாபம் கம்மியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பங்கை பெரிய அளவில் வீழ்ச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது சரி எப்படி லாபம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கான், லாபம் குறைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய குரூப் வந்து அதை கண்ணு வைக்கும் பொழுது மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. இது வந்து ஒரு நார்மலாக அப்படின்னு என்ன அர்த்தம், லாபம் செய்யக்கூடிய பங்குகள் எடுத்தால் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்பவுமே விலை குறைஞ்சு கிடக்குதுன்னு ஏதாவது ஒரு குரூப் வந்து சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது எக்கு தப்பா ஆகாவளி பங்குகள் எடுத்து மாட்டிக்கிட்டா வேற வழியே இல்லை, அந்த பங்கு என்னைக்காவது ஒரு 80% 70-80% இது இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங் அல்லது ஏதாவது ஒன்று வருதா அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஸோ சில பேர் நம்பிக்கையாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு கும்பா குட்டி தன்னுடைய வாழ்நாளில் திருந்தி குஜால் குட்டியாக மாறு, அதாவது நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி என்னைக்காவது ஒரு லாபமாக மாறுன்னு யாராவது ஒன்று நினைச்சாங்கன்னா அவங்க கவனிக்க வேண்டிய இடம் என்பது அந்த பங்கு ரொம்ப மோசமாக கீழே இறங்கி 70-80% அப்படின்ற மாதிரி வந்தால் தான் ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் பல்வேறு நியூஸ்கள் ஷேர்களுடைய செய்திகளை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய லாபமே செய்யாத கம்பெனிகள் 70-80% இறங்கினதுக்கப்புறம் தான் சிலதெல்லாம் திரும்பி நான் பார்த்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த ஷேரை வந்து நான் இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கேன் செய்திகளில். ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, இந்த பேரை எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நாக்குக்குள்ளே அது உள்ளே பூந்து வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தத்துவா சின்டான் ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு இதே மாதிரி தான், அது தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்தால் ஆல்மோஸ்ட் 80% இறங்கிய பிறகுதான் 600 ரூபாயிலிருந்து மறுபடியும் 1465 100%க்கு மேலே ஏறி சம்பாரித்து கொடுத்துருக்கான். அப்போ வந்து வேற யாராவது வந்து சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அடாடா உச்சியில் வாங்கிட்டோமே 20-30% இறங்கி கிடக்குதே அப்படின்னா, அப்போ அது ஒரு 70-80 வரைக்கும் கூட போயிட்டு திரும்பி வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்பதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறவங்க ஏதாவது ஒரு பங்கு தன்னுடைய உச்சியில் இருந்து 60-70-80% பக்கம் இறங்கி இருந்தால் அதை பார்க்கறது தான் அவங்களுடைய மனசுக்கு நல்லது. அதாவதுங்க மார்க்கெட் சரியில்லை, மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. அதாவது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருப்பான். நம்ம நேரம் நீ என்ன பண்ணுறது, மார்க்கெட் சரியில்லாத இந்த கடைசி ஒரு வருஷத்தில் வந்து உள்ளே லாக் ஆயாச்சு. ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்து வச்சுருந்ததும் இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் கொஞ்சம் இறங்கி போச்சு. ஒருவேளை மார்க்கெட் இப்படியே இன்னொரு 4-5 வருஷம் சைடுவேஸாகவே இருந்துருச்சுன்னா அப்போ அதுக்கு எப்படி அப்போ அதெல்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி தான். அப்போ மனசும் பயப்படக்கூடாதுன்னா அப்போ ஒரு 70-80% இறங்கினவனை தான் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதில் பாருங்க நண்பர்களே, நான் போய் வாண்டடாக ஏதாவது நல்ல செய்திகள் கிடைக்குமா, மனசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எடுத்தேன். எல்லாத்துலேயுமே லக்கு தான். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு 3000-4000 ஷேர் இருக்குது, அதை கரெக்டாக தேடி பிடிக்கணும். ஐபிஓக்கள்லேயும் பணத்தை இந்த 2025 ஒரு மடங்கு உயர்த்தி விட்ட பங்குகள் அப்படின்றதெல்லாம் சிலது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்றது இந்த வருஷத்தில் ஐபிஓ வந்த பிறகு ஆல்மோஸ்ட் 125% 300 ரூபா டு 683 ரூபா போயிருக்கான். அதே மாதிரி இந்த ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்குமே ஒரு கட்டத்தில் வெறும் 70 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 400 ரூபாய் வரைக்கும்லாம் போன பங்காக இருக்குது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம். இவனும் கடந்த ஒரு மாதத்தில் 35% கும்பா குட்டி. ஆமாம், அப்புறம் மேலே போகையில் யாராவது சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, ஏதாவது ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கான்செப்டுகளெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கணும். இல்லைன்னா அப்புறம் இந்த பங்கும் கும்பா அப்படின்ற நிலைமை தான் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த க்ரோ ஆப் அப்படின்ற பங்குமே லிஸ்ட் ஆன பிறகு 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 188 ரூபாயெல்லாம் போன பங்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் செய்திகளாகவே இருக்குது. மனசுக்குள்ளே கொஞ்சமாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரணும்
அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த ஐபிஓ வந்த பிறகு எந்த பங்குகள்லாம் மேலே ஏறிச்சு இந்த வருஷத்தில் அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, இப்போதான் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். உங்களுக்கு தெரியாதில்ல, செபி வந்து நல்ல நல்ல ப்ராடக்டுகளுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷனில் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த ரேட்ஸ் இன்விட்ஸ் போன்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதிகமாக இன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு என்ன வழி. அதே மாதிரி கிராமத்திலெல்லாம் இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட்டு மூலியமாக பயன்பெறணும். அப்போ மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதிகமாக செலவில்லாத வகையில் எவ்வளவு குறைந்த அமௌண்ட் 500 ரூபாய் முதல் கொண்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற சில விஷயங்கள். அதே மாதிரி இப்போ யாராவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டுகள் நிறையா வச்சுருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் நிறைய பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால பேசிக் சர்வீசஸ் டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து செபி கொண்டு வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் அக்கௌண்ட்டில் வேறு எங்கேயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட் அதை டிமேட் அக்கௌண்ட் கிடையாது. ஒரே ஒரு புரோக்கர்கிட்ட தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய ஹோல்டிங் வேல்யூமே இப்போ 0 போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு ஃபினான்ஷியல் இயரில் டிமேட் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு விட குறைவாக இருக்கணும் ஹோல்டிங் வேல்யூ. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப கம்மியாக அல்லது சுத்தமாக ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே இருக்காது அப்படின்ற ஒரு தகவல். ஸோ அதில் இப்போ செபி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, அதுலேயும் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு ஆகாவளி பங்குகளை வாங்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அதனுடைய ஹோல்டிங் வேல்யூ அதனுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஆனால் அந்த பங்கையே டீலிஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து அதில் ஏதாவது ஒரு வேல்யூ கடைசி என்ன ட்ரேடிங் வேல்யூ அதை வச்சுக்கிட்டு போர்ட்ஃபோலியோவில் அதை கூட்டிட்டோம்னா அது தேவையில்லாமல் சார்ஜ் ஆகிடும்ல. அப்போ இனிமேல் அதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இதனால் வந்து நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்பது குறைவாக இருக்கும் பொழுது நிறைய பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியான ஒரு டீட்டெயிலை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. 1000 முறை வீட்டம்மா நம்மளுக்கு புத்திமதி சொன்னாலும் அப்பவும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வச்சுக்கிட்டு ஈன்னு பல்ல காட்டி நிற்போம். அது மாதிரி தான் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து எத்தனையோ நியூஸ்கள் வந்தாலும் அது பல்ல காட்டிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோட்டக் பேங்க் எப்படி, இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் ப்ரைஸ், கேடிகே பேங்க் ஷேர் ப்ரைஸ் எப்படி சமீப காலமாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்து திடீர்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஏறினா. ஆனால் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் என்பது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவன்கிட்ட ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ கூட பாருங்க, ஒரு ரீஃபண்ட் 835 கோடிக்கு உண்டான ரீஃபண்ட் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இனி இதுக்கும் வழக்கம் போல பல்ல காட்டிட்டு நீ நிற்பாயா அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய கேள்வி. ஸோ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ற பங்குல இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்பது வந்திருக்கு. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு எப்போ தான் ட்ரேட் டீல் நடக்கும், எப்போ அறிவிப்பு வரும்னு தெரியாது. அறிவிப்புங்கிறது டபக்குன்னு அப்புறம் வந்துடும். நம்ம இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்போம், ஓவரால் மார்க்கெட் ஏறணும் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அறிவிப்பு வந்துடும். ஆனால் அதில் என்னென்ன செக்டர்களில் அதிகமாக ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் என்பது வந்துட்டா ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் மற்றும் அக்ரிகல்ச்சர் மற்றும் அந்த இறால்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் மேஜராக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் கூட சைனாவே எங்களுக்கு வேண்டாம், இந்தியாவிலேருந்தே நாங்கள் ஐஃபோன் தயாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அப்போ அதுக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும் இல்லையா. ஸோ எலக்ட்ரானிக்ஸில் அது டைரெக்டாக நம்மளுக்கு ஏதாவது பங்குகள் இல்லை அப்படின்னாலும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. மற்றும் எனர்ஜி, அதாவது அவன் நம்மளுக்கு விற்கிறதுக்கு பார்ப்பான், க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக அவன் நம்மளுக்கு, எல்பிஜி ரிலேட்டடாக அவன் நம்மளுக்கு விற்கிறதுக்கு பார்ப்பான். அதே மாதிரி நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளில் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கிற மாதிரி டிஃபென்ஸும் அவன் நம்மளுக்கு விற்கிறதுக்கு பார்ப்பான். நம்ம அல்லது நம்மளோட ஏதாவது கொலாபரேஷன் போடுற மாதிரி இருந்தால் கீழே விழுந்த டிஃபென்ஸ் துறைக்கு மறுபடியும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது பார்க்கணும். மற்றும் ஃபார்மா. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முன்னணி செக்டர்களாக இருக்குது. அறிவிப்பு என்னைக்காவது ஒரு நாள் திடுதிப்புன்னு வந்து நிற்க தான் போகுது. ஆனால் அப்போ எந்த செக்டர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா இந்த மாதிரி தான் நியூஸ்கள் இருக்குது. ஸோ இந்த செக்டர்கள்லாம் தற்போதைக்கு விழுந்து கிடக்கிறது யார் அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் என்பது லேசாக விழுந்து கிடக்கு, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் விழுந்து கிடக்கு, எனர்ஜியும் விழுந்து தான் கிடக்கு, ஃபார்மா கீழே தான் கிடந்தா டபக்குன்னு ஏறிட்டு இப்போ கொஞ்சோண்டு தான் இறங்கி கிடக்கிறான்.
ஸோ இந்த செக்டர்களுடைய இருக்கக்கூடிய ஷேர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, வீழ்ச்சியே கண்டிராத ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஏறிட்டே இருந்தது. இது தப்பாச்சே, எப்படி இவன் ஏறிக்கிட்டே இருக்கான், 700 ரூபாயிலிருந்து 3000 ரூபா போயிட்டானே அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் 3000 to 2600 கீழே வந்திருக்கான். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுல ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, 28 நவம்பர் இந்த பங்குல போனஸ் கொடுத்து பிரித்து விட்டுடலாமா, இந்த கம்பெனியை பிரித்து விட்டுடலாமா அப்படின்ற போர்ட் மீட்டிங் வர 28 நவம்பர் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதை பிரித்து விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பங்குகள் பிரித்து விட்டதுக்கப்புறம் கீழே விழுந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இவன் மட்டும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான், அது எப்படி சாத்தியம்னு பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கம்பெனியாக பார்த்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட அறிவிப்பை கொடுத்து விட்டுருக்காங்க. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் மிகவும் வாலட்டிலிட்டியாக எந்த பக்கம் நகரப்போகிறது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைய மார்க்கெட்டில் இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வந்த தகவல் மிகவும் வாலட்டிலிட்டியான தகவல். இன்னும் பல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸில் ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்தேன் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்துருந்தேன். நண்பர்களே, இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? ஒரு 52 வீக் லோலிருந்து எப்போ ஒரு பங்கு திரும்பி வருது, அதுக்கு என்ன காரணிகள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் ஒரு பங்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறுதுன்னா அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது சிறப்பாக இருந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவனுடைய கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுக்குறவனா இருப்பான், இல்லைன்னா நோ டெப்ட், அவன்கிட்ட கடனே பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி சில குவாலிட்டிஸ் என்பது பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது தான் ஒரு காலத்தில் இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு 52 வீக்ஸ் லோவில் 120 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு, அதன் பிறகு 120 to ஆல்மோஸ்ட் 200 ரூபாய் அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்படிப்பா நீங்கள் மேல் நோக்கி வர்றீங்க? டெக்னிக்கலாக நம்ம போய் ஒரு அனலிஸ்ட்டை கேட்டோம்னா மிக எளிமையாக ஒரு 4 கோட்டை போட்டு இவன் பிரேக் அவுட் ஆகிட்டான், அதனால தான் மேலே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி மிக எளிமையாக சொல்லிடலாம். பட் இருந்தாலும் இதே பங்கு ஒரு காலத்தில் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை 52 வீக்ஸ் லோ பக்கத்தில் வந்தது. அப்போ வந்தால் ஒரு பிரேக் அவுட் ஆனால் ஏரில் ஃபெயிலியர், மறுபடியும் ஒரு முறை பிரேக் அவுட் ஆனால் அதுப்பவும் ஒன்றும் சரியாக மேல் நோக்கி வரல, அதுவும் ஒரு ஃபெயிலியர். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாட் 100% இல்லை. ஸோ இவன் எப்படி மேல் நோக்கி ஏறி வர்றான் அப்படின்னா, மாங்காய் மரத்துக்குள்ளே கல் எடுத்து மரத்து மேலே விட்டெறிகிற மாதிரி தான். ஒன்றா மாங்காய் விழலாம் அல்லது அந்த கல்லே நம்ம மேலே விழலாம். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கர்நாடகா பேங்க்கு தான் எத்தனையோ முறை கீழே விழுந்து கிடந்தான், ஏறவே இல்லை. அப்புறம் யாராவது ஒருத்தர் சரி ஏறாமையே கிடக்கு, விலை கம்மியாக கிடக்குன்னு யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எடுத்து வச்சவங்களும் சரி, அல்லது ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு நாளும் யாராவது எடுத்து வச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு மட்டும் கையில் மாங்காய் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது செய்திகள் வந்திருக்கு. ஸோ இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு லாஜிக்கல் படி அது மிகவும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் 6 கோடி மறுபடியும் 31 கோடின்னு அதனுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை காமிச்ச பிறகுதான் அவன் மேலே ஏறி வந்தான். ஸோ ஏதாவது ஒரு பங்கு கீழே விழுந்து கிடக்குதுன்னா அது லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கும் பொழுது அல்லது நஷ்டத்திலிருந்து லாபமாக திரும்பும் பொழுதுதான் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் என்பது வரும். மார்க்கெட்லேயும் சில நேரங்களில் அந்த மாதிரி கோயின்சிடன்ஸ் ஆகுது. ஸோ யாராக இருந்தாலும் இன்றைக்கே கூட நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், எல்லாம் மணிமணியான பங்குகளாக தான், அதாவது மணிமணியான பங்குகள்னு சொல்ல வர்றது, நான் மணிமணியான பங்குகளை தான் சொல்ல வரேன். மணிமணியாக பல்வேறு கமெண்ட்டுகளை போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு லீடிங் கம்பெனிஸ் மாதிரி இருக்குது. ஆர்விஎன்எல், ஆர்இசி லிமிடெடு, எத்தனையோ லீடிங் பங்குகள் இருக்குது. எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்படின்னா ஒவ்வொருத்தனா ஏறி வருவான். ஏன்னா லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல தட்டி நின்று மேல் நோக்கி ஏறி வருவான். அது வரைக்கும் காத்து கிடக்கணும் அப்படின்றதான் இப்போதைய நிலைமையாக இருக்குது. உடனே மணி குரூப் வந்துடாதீங்கப்பா, சத்தியமாக நான் அந்த மணியை பற்றி பேசல. இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல், கிராவிட்டா அப்படின்ற ஒரு பங்கு, இது எந்த செக்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிளிங் ரிலேட்டடான பல்வேறு வேலைகள் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு 52 வீக் லோவில் போய் விழுந்து கிடக்கு.
இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு தான், ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவன் செய்து கொண்டிருந்த லாபத்தை விட இப்போ அதிகமாக பண்ணியிருந்தாலும் கடந்த 2-3 குவார்ட்டர்களாக வளர்ச்சி என்பதை காட்டலை. பட் இருந்தாலும் அது நஷ்டத்துக்கும் போகலை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்கு இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 7வது 8வது முறையாக தன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றணும்னு இன்னொரு முயற்சி பண்ணியிருக்கான். வருஷ கடைசியில் எத்தனையோ முறை 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி முயற்சி பண்ணியிருக்கான். அவனால் மேல் நோக்கி ஏறி அவனுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்ற முடியல. இந்த முறை மறுபடியும் இன்றும் நேற்றும் கணக்கு பார்க்கல 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. இதுவாது ஒரு வெற்றி சரித்திரமாக இருக்குமா இல்லை கும்பா சரித்திரமாக இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.